வாசலை திற
சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சியின் நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவளோடு வந்திருக்கக்கூடிய, அவளோடு இதை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. மனிதன் நம்மை ஆசீர்வதிப்பதை விட, மனிதன் நம்மை விசாரிப்பதை விட பரலோகத்தின் தேவன் நம்மை விசாரிக்கிறார், பரலோகத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்கின்ற மகிழ்ச்சி பெரிதான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி இந்த நேரத்தில் உண்டாவதாக. நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட சிறிய ஜெபம் செய்து நாம் ஆரம்பிக்கலாம். வசனத்தை தியானிப்போம், வசனத்தை கவனியுங்கள். அது உங்களை மாற்றும், உங்களை அது தேவனுக்கு ஏற்ற ஒரு கனி கொடுக்கிற ஜீவியத்தை கொடுக்கும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது போல வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுக்குள்ளாக மகிழ்ச்சி உண்டாகும் என்ற வார்த்தையின்படி இந்த வசனங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும், ஆறுதலை கொடுக்கட்டும், விடுதலையாக்கட்டும். சத்தியத்தையும் அறிவர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய சத்தியம் எங்களை விடுதலையாக்குவதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வேத புஸ்தகத்திலே சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கின்றேன், கவனியுங்கள். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாங்க, மகனே மகளே நீ என்னுடைய கண்மணி. ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்றாங்க, பண்ணி என்னுடைய கண்மணி. ஒரு மிக பிரபலமான ஒரு போதகருடைய கார்ல பின்பதாக அவர் எழுதியிருப்பார், கண்மணியை போல காத்தருளும் அப்படின்னு எழுதியிருப்பார். முக்கியமாக புதிய கார்கள் வாங்கும் போது நாம யோசிப்போம், என்ன எழுதலாம்னு சொல்லி யோசிப்போம். சிலர் வழக்கம் போல என் சமூகம் முன்பதாக செல்லும்னு எழுதுவாங்க.
சில ஜெபம் பண்ணி கேட்பாங்க, பாஸ்டர் நான் என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி, என்ன வசனம் எழுதலாம், என்ன வார்த்தை எழுதலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு மிக பிரபலமான ஒரு போதகர் தன்னுடைய காரணவளமாக எழுதியிருப்பார், கண்மணியை போல காத்தருளும் அப்படின்னு எழுதியிருப்பார். இப்போ நான் அவருடைய ஒரு விஷயம் நான் கேட்டேன், பாஸ்டர் கண்மணியை போல காத்தருளும்னு எழுதியிருக்கிறீங்களா, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் அவருடைய கண்மணி, என்னை அவர் காப்பாற்ற வேண்டியது அவருடைய கடமை அப்படின்னாங்க. உங்களுக்கு தெரியுமா, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கண்மணிகளாக இருக்கின்றோம். தேவனுடைய கண்மணிகளாக இருக்கின்றோம். நம்முடைய சரீரத்தில் உள்ள இந்த கண்ணை நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய சொந்த கையினால், சொந்த விரலினால் நம்ம சொந்த கண்ணை தொட முடியாது. நீங்க தொட போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ணு மூடிக்கிடும். இவன் என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்கா மூடிக்கிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் அதை பாதுகாக்கிறார். அதை விட மேலாய் கர்த்தர் நம்மை எதிரிகளுடைய கையிலும் இருந்து, பிசாசனுடைய கரத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் பரலோகத்திலிருந்து நம் ஒவ்வொருவரையும் எவனமாக பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், இவன் என்னுடைய கண்மணி, இவன் என்னுடைய கண்மணி, இவனமாகவே அவர் நம்மை பார்க்கிறார். கோலியாத்துக்கு முன்பதாக தாவீது வந்து நிற்கும் பொழுது, கோலியாத்தினுடைய உருவம் பெரியது, இந்த கோலியாத்தினுடைய அனுபவம் பெரியது, இந்த கோலியாத்தினுடைய ஆயுதங்கள் பெரியது, பலம் பெரியது. தாவீது சிறிய ஒரு மனுஷன். தாவீதுக்கு வயதும் இல்லை, அனுபவமும் இல்லை, சரீரத்திலே பலனும் இல்லை. ஆனால் இந்த தாவீது கர்த்தருடைய கண்மணி. இந்த தாவீது யாரு? கர்த்தருடைய கண்மணி. இங்க நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க எதிரிக்கு பெரிய பலம் இருக்கலாம், உங்க எதிரிக்கு பெரிய அனுபவங்கள் இருக்கலாம், உங்க எதிரிக்கு ஒரு பெரிய ஆயுதம் இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு பலன் இல்லாம, ஆயுதம் இல்லாம நீங்க வந்து வெறுமையானவர்களாக இருக்கலாம். நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்கமாய் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய கண்மணியாக இருக்கிறீங்க. உங்க மேல தேவ கிருபை இருக்கு, தேவ தரிசனம் இருக்கு, தேவனுடைய அபிஷேகம் இருக்கு. அவர் உங்களை கண்மணியாக பார்க்கிறார். நீங்கள் தேவனுடைய கண்மணியாக இருக்கிறீங்க. அப்போ நீங்க நல்லா கவனித்து பாருங்க. தாவீது கூழாங்கல்லினாலே கோலியாத்தை அடிக்கும் போது, கூழாங்கல் சரியா போய் கோலியாத்தினுடைய நெற்றியில படுது. ஆனா கோலியாத் எப்படி விழுந்தான் வேதம் சொல்லுதுன்னா, முகங்குப்புற விழுந்தான்னு வேதம் சொல்லுது. அப்ப நீங்க கவனிக்கணும், நெற்றியில போய் கல்லு படும் போது அவன் பின்னாடி தானே விழணும், அவன் ஏன் முகங்குப்புற விழுந்தான் அப்படின்னு நீங்க தியானிக்கணும். காரணம் என்னன்னா, தாவீது கர்த்தருடைய கண்மணி. இந்த கண்மணி என்ன செய்கிறார், ஒரு கூழாங்கல்ல போய் இந்த கோலியாத்தினுடைய நெற்றியில அடிக்கிறார். கோலியாத்து விழுந்ததற்கு இந்த கூழாங்கல் தான் காரணமான்னு கேட்டா இல்ல, தாவீதுடைய விசுவாசமும் தேவனோடு இருந்த ஐக்கியம் தான் காரணம். தாவீது என்ன செய்கிறார், விசுவாசத்தோடு ஒரு தைரியத்தோடு தேவ தரிசனத்தோடு இந்த கண்மணி என்ன செய்கிறார்னா, ஒரு கூழாங்கல்ல தூக்கி கோலியாத்து மேல எரியும் போது, அந்த கூழாங்கல் கோலியாத்தினுடைய நெற்றில படும்போது கர்த்தருடைய கரம் கோலியாத்தின் பிரடியில வைக்கப்பட்டுச்சு. அதனாலதான் நெற்றில கூழாங்கல் படும்போது கோலியாத்து முகங்குப்புற விழுகிறான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய கண்மணி என்று உணர்ந்து கொள்ளுங்கள். சில கால சூழ்நிலைகள் வரும் பொழுது, இக்கட்டான நேரம் வரும் பொழுது, இக்கட்டான எப்படி நாம் கடந்து போக போகிறோம், எப்படி நாம் அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம், ஆலோசனை சொல்வதற்கு யாரும் இல்லையே, என்னை நடத்துவதற்கு, எங்களை போஷிக்கிறதற்கு அல்லது எங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையேன்னு யோசிக்காதீங்க. முழங்கால் போடுங்க, தேவனை நோக்கி சொல்லுங்க, உங்க கண்மணிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லுங்க. உங்க கண்மணிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, நீங்க பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பீங்க? செயல்படுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்க கண்மணிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஆண்டவரேன்னு சொல்லி முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க. நீங்க சும்மா கல்லெறிஞ்சு பாருங்க, கர்த்தருடைய கரம் பிரடியில வைக்கப்படும். நீங்க நல்லா வேதாகமத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்குவார். எப்போ இறங்குவார்? இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இறங்குவார். நமக்குள்ள ஆவியானவர் எப்பொழுதும் இருக்கிறார். ஆனா சிம்சோனுக்குள்ள தேவையான நேரம் உள்ள வந்தார். அந்த தேவையான நேரம்னா என்ன நேரம்னா, இக்கட்டான நேரம். சில இக்கட்டில் இருக்கிறீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நீங்க வர வேண்டிய நேரம் வந்துட்டு, நீங்க செயல்பட வேண்டிய நேரம் வந்துட்டுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, நீ செயல்பட வேண்டிய நேரம் வந்துட்டு ஆண்டவரை செயல்படுங்க, ஃப்ரீயா விடுங்க, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். நீங்க விசுவாசத்துல நின்னீங்கன்னா போதும், விசுவாசத்துல நின்னீங்கன்னா போதும். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு ஒருவர் இருக்கிறார். இதை உற்சாகப்படுத்துவதற்கு நான் சொல்லவில்லை, நீங்கள் பிரயாசப்பட்டு பாருங்க, நீங்கள் அதை முயற்சித்து பாருங்க, ஜெபித்து பாருங்க. ஒரு விஷயம் நீங்க ஜெபித்து பாருங்களேன்,
ஒருவேளை நினைக்கலாம் ஜெபித்தா என்ன நடக்க போகுது, எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்றாங்களே, ஜெபித்தா என்ன நடக்க போகுது? முழங்கால் போட்டு பாருங்களேன், முழங்கால் போட்டு பாருங்களேன். வேதம் சொல்லுது பாருங்க, 34ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்களேன். ஒரு விஷயம் ருசித்து பாருங்க. சிலர் சொல்லுவாங்களே, இந்த ஃபுட் வந்து ரொம்ப ஒரு ப்ரெசிஸான ஒரு விலையேறப்பட்ட ஒரு நல்ல விலை கூடுன அல்ல, அதை போல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபுட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் சிலர் சொல்லுவாங்க, ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாருங்க, ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா வேண்டாம். கடைகளில் பேக்கரிலாம் நீங்கள் ஏதாவது வாங்க போனீங்கன்னா சொல்லுவாங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, ஆண்டவரை கொஞ்சம் அனுபவிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க, ஆண்டவரே ஜெபித்தா நடக்கும்னு சொல்றாங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிங்க, முழங்கால் போடுங்க. வேற ஒண்ணும் இல்லை, ஆண்டவர் நம்முடைய கண்மணிக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லுங்க. நம்முடைய கண்மணி, எனக்கு இந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும்னு கேளுங்க. மனம் இறங்குகிறவர், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை பொழியப்படுகிற ஆவியானவர் உங்களுக்கு இறங்காமல் இருப்பாரோ? அடுத்த வேளை லைஃபுக்கு கேரண்டி இல்லாத ஒரு சாதாரண, அதாவது காலையில பூத்து மாலையிலே அது ஓய்ந்து போகக்கூடிய, அது தளர்ந்து போகக்கூடிய சாதாரண ஒரு குருவிக்கு, ஒரு புல்லுக்கு, ஒரு சாதாரணமா நினைக்கிற சாதாரண விஷயங்களுக்கு தேவன் மனம் இறங்குவார் என்று சொன்னால், அவைகளை ஆண்டவர் போஷிப்பார் என்று சொன்னால், நாம் விசேஷமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசேஷமானவர்கள் என்கின்றதை விட இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியின் நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய கண்மணிகளாக இருக்கிறீர்கள். உங்களை தொடுகிறவன் அவரை தொடுகிறது போல. உங்களை ஒருவன் அடிக்கிறான் அப்படின்னா நீங்க யோசித்து பாருங்க, உங்க பிள்ளைகளை ஒருவன் கை நீட்டி அடித்தால் அது உங்களை அடிச்சது போல தானே? உங்க பிள்ளையை ஒருவன் கை நீட்டி அடித்தால் உங்களை அடிச்சது போல தானே? உங்களுக்கு அதே ஒரு உணர்வு தானே? அப்போ பொல்லாதவர்கள், உங்க பிள்ளை ஒருவன் கை நீட்டி அடிச்சுட்டா உங்களுக்கு என்ன கோபம் வரும்? என்னையே அடிச்ச மாதிரி அடிச்சிட்டானேன்னு சொல்லி எவ்வளவு கோபப்படுவீங்க. ஆனா இவ்வளவு கோபப்படுறீங்க, இவ்வளவு உணர்வு அடைகிறீங்க, இவ்வளவு உணர்ச்சி உங்களுக்குள்ள வருது. ஆனா உங்களை குறித்து பைபிள் சொல்லுது, நீங்க பொல்லாதவர்களா? பொல்லாதவர்களாகி நீங்களே இவ்வளவுக்கு அதிகமாய் உங்கள் பிள்ளைகளுக்காக செயல்படும் பொழுது பரமபிதா நமக்காக செயல்படாமல் இருப்பது எவ்வளவு உண்மை, அவர் எவ்வளவு அதிகமாய் நமக்காக அவர் செயல்படுவார் என்பதை நீங்க பார்க்கணும். செக் பண்ணி பாருங்க. நீங்கள் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஒரு விஷயம் அவரை அனுபவித்து பாருங்கள். முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்க, ஆண்டவரே உங்களுடைய கண்மணிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டு ஆண்டவரே, இங்க மனம் இறங்கணுமே. படகுல போகும் பொழுது காற்று கடலும் பயங்கரமாக அவைகள் அலைகள் புரண்டது, சவுண்ட் எழுப்புகிறது, பயங்கரமா அவைகள் செயல்படும் பொழுது அவங்க வந்து ஆண்டவர் எழுப்புறாங்க, ஆண்டவரே உங்களுக்கு கவலையா இல்லையா? கொஞ்சம் எழுப்பி பாருங்க, ஆண்டவர் ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலையில போகிறோமே, இக்கட்டான பாதையில போகிறோமே, உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறதே, உம்மாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறதே, இந்த இக்கட்டான பாதையிலிருந்து எங்களை விடுவிப்பதற்கு யாரும் இல்லையே, உங்க கண்மணியை காப்பாத்துங்கன்னு கேட்டு பாருங்க. வேதம் சொல்லுகிறது போல அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதே சமயத்தில் அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சில சாட்சி சொல்லும் பொழுது சில சொல்லுவாங்க, வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சோம், இந்த காரியத்தை செய்யணும்னு ஆரம்பித்தோம். அப்போ அவங்க சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, எப்படி முடிஞ்சிச்சுனே தெரியல பிரதர், எப்படி முடிஞ்சிச்சுனே தெரியல, ஆண்டவர் அழகா நடத்தினார். உங்களுக்கு முன்பதாக மதில்கள் வரும் பொழுது, உங்களுக்கு முன்பதாக கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது கொஞ்சம் திரும்பி பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதைகளெல்லாம் நம்மை நடத்தினார், ஆண்டவர் எவ்வளவு பெரிய மலைகளை நம்மை தாண்டி வர செய்தார். எங்க இதை தாண்டி வர செய்ய மாட்டாரா? கோலியாத்துக்கு முன்பதாக தாவீது நிற்கும்போது, கோலியாத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி தாவீது சிங்கத்தை பார்த்துட்டார், கோலியாத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி தாவீது கரடியை பார்த்துட்டார். இப்ப அந்த லிஸ்ட்ல கோலியாத்தை கொண்டு வர, அவைகளில் ஒன்றை போல இவன் இருப்பான் அப்படிங்கிற. அதனால நீங்க புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் ஒருவன் செயல்பட்டால் அது தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறது போல. அதனாலதான் நமக்கு பேர் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் அப்படின்னா என்ன? நம்மை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கிறான். கிறிஸ்தவர்கள், இவர்கள் தான் கிறிஸ்து, இதான் நமக்கு கிறிஸ்தவர்கள் பேரு. நமக்கு விரோதமாய் ஒருவன் செயல்பட்டால் அது தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறது போல. மன மகிழ்ச்சி நேரத்தில் மகிழ்ச்சியோடு இருங்க. இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு நீடித்த நாட்களாக வரும். இக்கட்டு வரும்பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உடைய கண்மணி ஆண்டவரே, எனக்கு எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை வரலான்னு கேளுங்க. நம்முடைய கண்மணியா இருக்கிறேன்னு எனக்கு எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை வரலான்னு கேளுங்க. தாவீது ஆடு மேய்க்கும் போது சாதாரணமா இல்லை, சந்தோஷமா பாடிக்கிட்டே ஆடு மேய்க்கிறார். சந்தோஷமாக பாடிக்கிட்டே அவர் என்ன செய்கிறார்னா,
அதான் நீங்க சங்கீதத்தில் வாசிக்கும் போது ஒவ்வொரு சங்கீதமும் தாவீதுடைய பாடல்கள், ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பாடின பாடல்கள். இதை பாதி பாட்டை அவர் காட்டில் உட்காந்து பாடுனது, வனாந்தரத்தில் உட்காந்து பாடினது, ஆடு மேய்க்கும் போது உட்காந்து பாடுனது. அந்த சூழ்நிலையில ஒரு விஷயம் கரடி வந்த போது, சிங்கம் வந்த போது, கோலியாத்த வந்த போது அவர் லிஸ்ட் அனுப்பி சொல்லுகிறார், நான் தேவனுடைய கண்மணி, எனக்கு விரோதமாக ஒருவனும், அவன் பலம் இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், அவன் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. மனமகிழ்ச்சி நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைக்காக நாம ஜெபிக்கலாம். 2ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்படுவது போல, நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அதன் பொருள் நாம் எல்லாரும் அவருடைய கண்மணியாக இருக்கிறோம். அவரை ருசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். கண்களை மூடி. நல்ல தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். மெய்யாகவே நீர் எங்களுக்காக உம்முடைய ஜீவனை தந்திருக்கிறீர். மெய்யாகவே எங்களுக்காக உம்முடைய பெரிய கிருபைகளையும் பாதுகாப்பையும் தினந்தோறும் தந்து கொண்டு இருக்கிறீர். மன மகிழ்ச்சி நேரத்திலே என்னென்ன சூழ்நிலையும் உடைய பிள்ளைகள் காணப்படுகிறார்களோ கர்த்தர் அறிவிங்கப்பா. கர்த்தருக்கு தெரியும் உடைய பிள்ளைகள் என்ன மனபாரத்தோடு இந்த நேரத்தில் இருக்கிறாங்களோ. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவருக்கும் பதில் செய்கிறவரே, ஜெபத்திற்கு பதில் செய்கிறவரே, சமீபத்திற்கு மாத்திரமல்லாமல் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறவரே, இந்த நேரத்தில் யார் யார் மனபாரத்தோடு காணப்படுகிறார்களோ உம்முடைய கண்மணிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு கர்த்தரே தீர்வு செய்வீராக, கர்த்தரே மனம் இறங்குவீராக. பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துங்க. கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து எங்களை ஐக்கியப்படுத்துங்கப்பா. ஊழியத்தை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.